அந்த இடத்துக்கு கரூரில் அந்த எந்த இடத்துல நின்று ஒரு பேசி அவ்வளோ பெரிய அசம்பாவிதம் நடந்ததோ அந்த இடத்துக்கு முன்னாடி 50 மீட்டருக்கு முன்னாடியே நிறுத்தி இங்கேருந்தே பேசுங்க. அந்த இடத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா க்ரௌட் பஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையை சேர்ந்த ஒரு டிஎஸ்பி அவர்களை எச்சரித்து இருக்கிறார். எதிரில் க்ரௌடே இல்லை, ஆனால் வேணும்ட்டே பஸ் மெதுவாக போட்டு போறீங்க. அங்கே வந்துட்டு ரோட் ஷோ பண்ணுறதுக்கு அனுமதியே கொடுக்கல போலீஸ். ஆனால் நீங்கள் ரோட் ஷோ நடத்துறீங்க. போலீஸ் தான் காரணம் அப்படின்றத சொல்லுங்க. அன்றைய ஆட்சியாளர்கள்ட்ட அப்படி சொல்ல சொன்னாங்கன்னு சொல்லி ஒரு அறிக்கையை விடுங்களா பார்ப்போம். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பெர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க. வணக்கம் தொடர்களே, ரோசஸின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு திரு ஜோசப் விஜய் அவர்கள் இன்று முதல் முறையாக கரூர் சென்றிருக்கின்றார். சென்று இன்று மதியம் அங்கு நடந்த ஒரு பொதுமக்கள் சந்திப்பின் போது அவர் கரூர் சம்பவம் தொடர்பாக பேசிய பேச்சுக்கள் மிக மிக குறிப்பிடத்தக்கவை. அவர் அதில் 3 குற்றச்சாட்டுகளை சொல்லுகின்றார். அதில் ஒன்று என்னவென்றால், காவல்துறை நினைத்திருந்தால் தடுத்திருக்க முடியும், நான் காவல்துறையை நம்பிவிட்டேன், காவல்துறைக்கு அதிகாரத்தை வைத்திருந்தவர்கள் காவல்துறை வைத்து விளையாடி விட்டார்கள், அதனால் தான் என்னுடைய சகோதரர்களாகவும் அண்ணன்களாகவும் தம்பிகளாகவும் குழந்தைகளாக இருந்தவர்கள் எல்லாம் கொல்லப்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டு விட்டது என்று அவர் அங்கு நடந்த அந்த துயர சம்பவத்திற்கான காரணமாக காவல்துறையையும் அன்றைக்கு இருந்த திமுக ஆட்சி அரசையும் குறை கூறியிருக்கிறார். இது முக்கியமான ஒரு விடயம் என்று நான் நினைக்கின்றேன். காவல்துறை நாங்கள் பேசிய அந்த பொதுக்கூட்டம், அந்த இடத்தை, அங்கே சேர்ந்திருக்கக்கூடிய கூட்டத்தை பார்த்து அந்த நிகழ்ச்சியை ரத்து செய்திருக்க முடியும், அந்த அதிகாரம் அவர்கிட்ட இருந்துச்சு, அது செய்யலை, எங்களை அந்த இடத்துல அனுமதிச்சே இருக்கக்கூடாது, ஆனால் அனுமதிச்சாங்க, இப்படியெல்லாம் அவர் பேசுறாரு. ஆனால் உண்மை என்ன அப்படின்னீங்கன்னா, அந்த இடத்துக்கு கரூரில் அந்த எந்த இடத்துல நின்று ஒரு பேசி அவ்வளோ பெரிய அசம்பாவிதம் நடந்ததோ அந்த இடத்துக்கு முன்னாடி 50 மீட்டருக்கு முன்னாடியே நிறுத்தி இங்கேருந்தே பேசுங்க. அந்த இடத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா க்ரௌட் பஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையை சேர்ந்த ஒரு டிஎஸ்பி அவர்களை எச்சரித்து இருக்கிறார். இது சிபிஐல இருந்துட்டு தமிழ்நாடு காவல்துறை உட்பட எல்லா இடங்களிலும் பதிவாகி இருக்கிறது. அப்பொழுது இல்ல நாங்க கேட்ட இடத்துல எடுத்துட்டு போட்டு எங்களை நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு இந்த ஆதவர்ஜுனா ரெட்டி இன்னைக்கு அமைச்சரா இருக்கிறாரு அந்த ஆளு சொன்னாரு. சொன்னதுக்கு அப்புறம் தான் அங்க எடுத்துட்டு போயிட்டு நிறுத்தினாங்க. அதற்கு தான் விஜய் எங்களை இந்த இடத்துல இருந்து சேஃபா நிறுத்தினதுக்கு நன்றின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு ஒரு சல்யூட் அப்படிலாம் சொன்னாரு. இப்ப சொல்றாரு, எதுவுமே தெரியாத நான் அப்படி ஏமாந்துட்டேன், போலீஸை நம்பிட்டேன். உண்மை என்ன? அந்த இடத்துல 10,000 பேர் தான் கூடுவாங்கன்னு நீங்க சொன்னீங்க. 10,000 பேரை கூடி இருந்தாங்க. யார் அந்த இடத்துல அவ்வளவு கிரௌட் சேர்த்தது? அந்த இடத்துக்கே உள்ள வராதிங்க, 50 மீட்டர் முன்னாடி நின்று பேசுங்க அப்படின்னு சொன்னதை நீங்க ஏன் கேட்க மறுத்தீங்க? உங்களுக்கு எதிரான அந்த வழக்குல முக்கியமான ஒரு செக்ஷன் என்ன அப்படின்னா, உயர் அதிகாரிகளினுடைய ஆலோசனையை ஏற்க மறுத்தது, டிஸ்ஒபீடியன்ஸ் டு த அத்தாரிட்டி என்பதே ஒரு செக்ஷனாக சேர்க்கப்பட்டிருக்கிறது. அது எதை பற்றி? இதை பற்றி தான். அதாவது இவங்களால நிகழ்ந்த ஒரு துயர சம்பவத்தை அது காவல்துறையினால ஏற்பட்டது அப்படின்னு அந்த பிளேமை திருப்புறாரு அவரு. திருப்பிட்டு அதுக்கு பின்னாடி இவங்களாம் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுறாரு. எவ்வளவு பெரிய மோசடி பாருங்க இவர். நாங்க லேட்டா வந்ததுதான் குற்றம் அப்படிலாம் சொல்றாங்க அப்படின்னாரு. அதுதான் உண்மை. நீங்க அதுக்கு முன்னாடி நாமக்கல்ல பொதுக்கூட்டத்தில் பேசுறீங்க. நாமக்கல்ல என்ன நேரம் கொடுத்துருந்தீங்க? காத்தால 8:45. ஆனா சென்னையில இருந்து தான் 8:45 நீங்க புறப்பட்டு 10 மணிக்கு போய் திருச்சி சேர்றீங்க. அங்க இருந்து ஒரு 1.5 மணி நேரம் பயணம் பண்றீங்க. அது ஒரு 10 to 11. ஆனா நீங்க பேசுனது எத்தனை மணிக்கு? நாமக்கல்ல 2:45 மணிக்கு பேசுறீங்க. அன்னைக்கு இதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். 2:45 மணிக்கு நீங்க பேச ஆரம்பிச்சு மேபி ஒரு 20 நிமிஷம் பேசியிருப்பீங்க. அது ஒரு 3:05, 3:10 முடிஞ்சிருக்கும். அப்படியே நீங்க ஒரு 3:30 புறப்பட்டதை விட வச்சுங்க. அடுத்த ஒரு 20-30 நிமிஷம் 40 நிமிஷத்துல நீங்க நேரா கரூர் வந்திருக்கலாமே. 4 மணிக்கு நீங்க வந்து சந்திச்சிருக்கலாமே. ஆனா 4 மணிக்கு அங்க இருந்த நிலைமை என்னன்னா, எல்லா ரிப்போர்ட்டர்ஸும் சொல்லியிருக்காங்க, அப்பெல்லாம் ஒன்றும் க்ரௌடே இல்லை, அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சாங்க, அதான் அப்படியே க்ரௌட் அப்படியே சொல்லாகிட்டே அதிகமாகிட்டே போச்சு. 7 மணிக்கு விஜய் வரும்போது தான் அந்த அளவுக்கு க்ரௌட் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பலரும் ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க, பத்திரிகைகள் எல்லாம். விஜய் அவர்களே, நீங்க வந்துட்டு ஒரு மேடையில பஸ்ல ஏறி நின்றுட்டு
பொய்யா சொன்னீங்கன்னா அது உடனே உண்மை ஆயிடாது. உங்க ரசிகர்கள் நீங்க எது சொன்னாலும் நம்புவாங்க. இங்க வந்துட்டு இங்க இருந்துட்டு ஒரு ஒரு பயங்கரவாத கூட்டத்தை நீங்க அடிச்சு பிடிச்சிட்டு உடனே எப்படி போனீங்கன்னு தெரியாது, பாகிஸ்தானுக்கு போயிடுவீங்க. பாகிஸ்தானுடைய அந்த இடத்துல பயங்கரவாதிகளுடைய தலைவர் அப்படியே ஒரு பொட்டலம் கட்டி அப்படியே கையில் எடுத்துட்டு வருவீங்க. திடீர்னு பார்த்தா அவங்க ஒரு F-16 நிற்கும், அதை ஏற்றுவீங்க, அப்படியே நீங்களே அதை ஓட்டிட்டு வருவீங்க F-16. இந்த கதையெல்லாம் உங்களுடைய ரசிகர் நம்புவான். ஃபேண்டாசி. ஆனா இதெல்லாம் உண்மையில யதார்த்தத்துல யாரும் நம்ப மாட்டாங்க. எவ்வளவு பொய் சொல்றீங்க? என்னைக்காச்சும் நீங்க போலீஸ் சொல்றதை கேட்டிருக்கிறீங்க? நீங்க கேட்குறேன். அன்னைக்கு 8:45 வரேன்னு சொல்லிட்டு 2:45 அவ்வளோ நேரம் நிற்கிறாங்களா மக்கள்? 6 மணிலேருந்து காத்தால. யாராவது சாப்பிட்ருப்பாங்களா? கஞ்சி குடிச்சிருப்பாங்களா? சோறு கிடைச்சிருக்குமா? யார் அவங்களுக்கு கொடுத்துருப்பா? அங்கே இருக்கிற ஹோட்டலெல்லாம் க்ளோஸ்டு. ஏன்னா உங்களுடைய ஆட்கள் வந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க எவ்வளோ ஒழுக்கமானவங்கன்றது உங்களுக்கே தெரியும் நல்லா. வேணும்னா அந்த கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட பெண்களிடம் வேணா கேட்டு பாருங்க. சொல்லியிருக்கிறாங்க, எங்களுடைய உடம்புல அவங்களுடைய கைப்படாத இடமே இல்லை அப்படிலாம் சொல்லியிருக்கிறாங்க. காயம் பட்டுச்சுன்னா சொல்லியிருக்கிறாங்க. இதான் உங்களுடைய ரசிகர்களுடைய ஒழுக்கம், தனி மனித ஒழுக்கங்கள். அதை பத்தி நீங்க என்னைக்குமே கவலைப்பட்டு வரலையா நீங்க? அதனால அங்க லேட்டா வந்துட்டு இங்கேயே லேட்டா வந்துட்டு வரும்போது நிறைய கிரௌடெல்லாம் கூட்டிட்டு வந்துட்டு கிரௌடை ஏத்திட்டு அந்த பேருந்து எடுத்துட்டு வந்து அந்த கிரௌட்ல சொருகிற வரைக்கும் அங்க ஒருத்தனை மயக்கம் முட்ட உடல சாவும் இல்லை. 7:10க்கு வரீங்க, அதுக்கப்புறம் பேச ஆரம்பிக்கிறீங்க. 7:35க்கு நீங்க அப்படியே வெளியேறீங்க. அதுக்குள்ள எல்லாரும் செத்து போயிட்டான். 30-35 பேர் அப்பவே செத்து போயிட்டான். மற்ற பேர்லாம் ஹாஸ்பிட்டல் போற வழியில செத்து போனாங்க. ஹாஸ்பிட்டல் வந்து செத்தவனே கிடையாது, பாடி தான் அங்க வந்துச்சு. நீங்க ஏர்போர்ட்டுக்கு வரீங்க, அப்பவே சொல்றாங்க 30 பேர் செத்து போயிட்டாங்க சார். என்ன சார் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கத்தி கேட்கறாங்க பத்திரிகையாளர்கள். நீங்க பாட்டுக்கு நடந்து போறீங்க தூக்கத்துல நடக்கிற மாதிரி. அப்ப அது என்னது அது? அப்புறம் 3 நாள் கழிச்சு செவ்வாய்க்கிழமை நீங்க ஒரு வீடியோ போடுறீங்க, சிஎம் சார் என்ன அரெஸ்ட் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடகம் ஒன்று போட்டீங்க. அதுக்கப்புறம் 75 நாள் நீங்க வரவே இல்லை. நீங்களும் காணும், உங்களோட பஸ்ல உட்காந்துருந்தா உங்களுடைய கட்சி நிர்வாகிகள் யாரும் காணும். ஒருத்தன்ல எல்லாரும் போயிட்டாங்க. எல்லாரும் அவங்களுடைய போனை வேற ஆஃப் பண்ணிட்டீங்க. அப்புறம் உங்களை காண போயிட்டீங்க அப்படின்னு சொல்றதை தவிர வேற என்ன இருக்குது? ஓடி ஒளிஞ்சிட்டீங்கன்னு சொல்றதை தவிர வேற என்ன இருக்குது? அதான உண்மை. அதனால ஏதோ புதுசா அவர் கண்டுபிடிச்ச மாதிரி எல்லாத்தையுமே வந்து பேசுறாரு. மேடையில நின்றுட்டு நம்ம எது சொன்னாலும் அதெல்லாம் எல்லாரும் ஒத்துக்குருவாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு. உண்மை அவ்வளவு சாதாரணமானது இல்லை விஜய் அவர்களே. இந்த மக்களுக்கு எல்லாமே தெரியும். உங்களை விட ஏமாற்று பேருடைய எல்லாம் பார்த்த மக்கள் தான் இந்திய மக்களும் தமிழ்நாட்டு மக்களும். அதனால நீங்க புதுசா வந்துட்டு கதையெல்லாம் சொல்லாதீங்க. முதல் நாள் நீங்க திருச்சி கூட்டத்துக்கு எப்படி போனீங்க? அங்க வந்து இறங்கிட்டு எதிரில் கிரௌடே இல்லை, ஆனால் வேணும்ட்டே பஸ் மெதுவாக போட்டு போனீங்க. அங்கே வந்துட்டு ரோட் ஷோ பண்ணுறதுக்கு அனுமதியே கொடுக்கல போலீஸ். ஆனால் நீங்கள் ரோட் ஷோ நடத்துறீங்க. என்ன பண்ணுறாங்க பார்த்துடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம். இந்த காவல்துறை அதுக்கேற்ற மாதிரி எந்த வழக்கும் உங்க மேலே போடவே இல்லை. 2:30 மணிக்கு போயிட்டு அங்கே சேர்றீங்க. அங்கே இருந்த வணிக நிறுவனங்கள் எல்லாம் க்ளோஸ்டு, எல்லாருடைய பிஸ்னஸும் பாதிக்கப்பட்டுச்சு. அன்னையில இருந்துட்டு நீங்கள் ஒரு இடத்துக்கு இந்த மாதிரி லேட்டாக வரீங்க. இந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு நான் ஒரு வீடியோவை போட்டிருக்கிறேன் 12:30 மணிக்கு. அதுவும் ரூஸ்டர்ல இருக்கு. இவர் ஒரு கூட்டத்துக்கு இந்த மாதிரி தாமதமாக செல்வதையே வாடிக்கையாக வைத்துள்ளார். இதுல ஏதோ அவர் ஒரு ரகசியம் இருக்குது, கிரௌட் இதனால அதிகமா அந்த இடத்துல கூட்டுறதுக்கூடிய ரகசியம் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் போட்டிருக்கிறேன் ஒரு 7 நிமிஷம் வீடியோவை. எனக்கு தெரியும் நீங்கெல்லாம் எப்படியாப்பட்ட ஆட்கள்ன்றதெல்லாம் புரிஞ்சுக்க முடியுது உங்களுடைய செயல்ல இருந்தே. இது ஒரு பக்கம். அப்புறம் ஊழலை ஒழிச்சிருவேன் அப்படின்னு வேற அவர் வந்துட்டு குரல் கொடுத்திருக்கிறார். யாரு? அந்த எம்ஆர் விஜயபாஸ்கர், அந்த கரூர் தொகுதி எம்எல்ஏ, கட்சி மாறி வந்திருக்கிறாரு. அவர் வந்துட்டு ஒரு வாழை பரிசா கொடுக்குறாரு. இவர் ஏத்துக்கிட்டு அப்படி காட்டுறாரு, போஸ்ட் கொடுக்குறாரு. அவர் தான் இருக்கிறதுலே பெரிய ஊழல்வாதியே. 37 கேஸ் அவர் மேல. ஒருத்தனுடைய 22 ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்தினாரு. அதனுடைய சொத்து மதிப்பு 100 கோடி. அந்த வழக்குல சிறையிலேயே இருந்தவர் அந்த ஆளு. இப்ப ஜாமீன்ல தான் வந்திருக்கிறாரு அவரு. அப்படியாப்பட்ட ஒரு ஆளை வந்துட்டு பக்கத்துல வச்சுக்கிட்டு ஊழல் ஒழிப்பேன் அப்படின்றீங்க. இந்த மாதிரி அதிமுக ஊழல் செஞ்சு சொத்து சேர்த்தவனால உங்க கட்சிக்கு தான் வந்து வர்றான். நீங்க உள்ளபடியே ஊழலை ஒழிக்கிறவனா இருந்தா இவ்வளவு பேர் உங்களை நோக்கி வருவாங்களா? சொல்லுங்க. சும்மா அப்படியே நீங்க சொன்னா எல்லாரும் நம்பிடுவாங்க அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க. இப்ப இந்த வெற்றி பெற்றுட்டீங்களே, இந்த வெற்றியே அது உங்களுக்கான கிடைச்ச வெற்றி நினைக்கிறீங்க. மாயை விஜய், மாயை. இதெல்லாம் இவிஎம் வச்சு பண்ண ஏற்பாடு. இதெல்லாம் நல்லா தெரியும். உள்ளபடியே நீங்க ஜெயிச்சிருந்தீங்கன்னா ஏன் மைனாரிட்டியா ஜெயிக்கிறீங்க? நீங்க 150, 160 தொகுதியில் ஜெயிச்சிருக்கலாமே இல்லையா? தமிழ்நாடு அப்படிதான் கொடுக்கும் முடிவுகளை. ஆனா இது வேணும்ட்டே பண்ணப்பட்ட முடிவு.
திட்டமிட்டு செய்யப்பட்டது. ஸ்டாலின் ஆட்சி வரக்கூடாது, வந்தா நம்மளுக்கு தடையா இருப்பாங்க அப்படின்றது உங்களை பொறுத்த வரைக்கும். அந்த மேல இருக்கிறவன் அவனெல்லாம் பத்தி கண்டுக்கவே மாட்டீங்க. பிஜேபியை பத்தி சைலண்டா இருப்பீங்க. அவங்க பண்ண வேலை தான் நீங்க வந்துட்டு நீங்க சிஎம்மா உட்காந்துருக்கிறீங்க. உண்மையில நீங்க சிஎம்மா இல்லை. நான் உங்களுக்கு ஒரே ஒரு சவால் விடுறேன். இதோ உள்ளாட்சி தேர்தல் வருது. இந்த உள்ளாட்சி தேர்தலில் மட்டும் மேயர் பதவியிலிருந்து எல்லாவற்றுக்கும், வார்டு கீடு எல்லாத்துக்குமே, கீழே இருக்கக்கூடிய ஊராட்சி பண்ற தேர்தல் வரைக்கும், கிராம பஞ்சாயத்து வரைக்கும் எல்லாத்துக்குமே நடக்கக்கூடிய தேர்தலை வந்துட்டு வாக்குச்சீட்டை நடத்துவோம் அப்படின்னு முடிவெடுங்க. ஏன்னா இது தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் நடத்தக்கூடிய தேர்தல் தான். அது இவிஎம் பயன்படுத்த மாட்டோம், எல்லாத்தையும் வாக்குச்சீட்டு தான் பயன்படுத்தணும்னு சொல்லி நீங்க தேர்தல் என்ன ஜெயிச்சு காட்டிடுங்க பார்க்கலாம். அப்புறம் தெரியும் மெட்ராஸ்ல வந்து திமுக ஜெயிக்க முடியுமா, செங்கல்பட்டுல ஜெயிக்க முடியுமா, காஞ்சிபுரத்துல ஜெயிக்க முடியுமா, திருவள்ளூர்ல ஜெயிக்க முடியுமா, திருச்சியில ஜெயிக்க முடியுமா, தஞ்சாவூர்ல ஜெயிக்க முடியுமான்னு அப்போ உங்களுக்கு தெரியும். அதனால அப்படியே நினைச்சுக்கிட்டு அப்படியே ஓடுறீங்க, பல விஷயங்களை மறைக்கிறீங்க. கேட்டா வந்துட்டு அப்படியே தாழ்த்தப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கெல்லாம் எம்எல்ஏ ஆக்கியிருக்கிறேன், மந்திரி ஆக்கியிருக்கேன்றீங்க. ஆனா உங்களுடைய அட்வைசர் யாரு? அரசியல் அட்ஜவர் ஜான் ஆரோக்கியசாமி தெலுங்கு, விஷ்ணு ரெட்டி இன்னொருத்தர், அவர் என்ன விதமான ஆலோசகர்? அவரு தெலுங்கு. அப்புறம் இவர் உங்க கூட வந்துட்டு பொருளாளராக இருக்காரு, உங்களோட சினிமால இருந்து பொருளாளராக இருக்காரு, உங்களுடைய அசிஸ்டண்டா ஜெகதீஷ் பழனிசாமி, அவர் யாரு? உங்களுடைய ஜோதிடர் யாரு? ஆதவர்ஜுனா ரெட்டி யாரு? அனில் ரெட்டி யாரு? எல்லாமே தெலுங்கர். உங்களை சுத்திலும் தெலுங்கர். இங்க என்ன விஜயநகர பேரரசு? அது தமிழ்நாடு அரசு தானே. ஏங்க தமிழ்நாட்டில் யாரும் கிடையாதா உங்களுக்கு? எவ்வளவு பேரை வச்சுட்டு இருக்கிறீங்க? திருமண பக்கமெல்லாம் தெலுங்க. நீங்க யாரு விஜய்? உள்ளபடி நீங்க தமிழரா இல்லையா? அதையாவது சொல்லி தொலைங்க. சும்மா தமிழ்நாட்டில் சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டு எதை வேணா சொன்னா நம்புவாங்க அப்படிலாம் நினைச்சிட்டு இருக்காதீங்க. இதை விட பெரிய பெரிய தேர்தல் முடிவுகள் எல்லாம் பார்த்ததுதான் தமிழ்நாடு. எனவே பொய் சொல்றதை விட்டுருங்க. பொய் சொல்றது, காது குத்துறது, பூ சுத்துறது இதெல்லாம் விட்டுருங்க. உங்களுக்கு வசதியான ஆட்சி அங்க டெல்லியில இருக்குது. இல்லாட்டி இந்நேரம் வந்துட்டு சிபிஐ சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணியிருந்தானா நீங்க கரூர் பக்கம் தலை வச்சு கூட படுத்திருக்க மாட்டீங்க. அவங்க அப்படியே சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணாதே சும்மாவே இருக்கிறாங்க. அந்த ரகசியம் என்னன்னு மக்களுக்கு தெரிய வர வரைக்கும் நீங்க எல்லாரும் ஏமாத்தலாம். அவங்க வந்துட்டு சொல்லட்டும் இதெல்லாம் போலீஸால தான் நடந்துச்சுட்டு. இல்ல உங்களுடைய போலீஸ் துறையை விட்டு சொல்ல சொல்லுங்க. போலீஸ் தான் காரணம் அப்படின்றத சொல்ல சொல்லுங்க. அன்றைய ஆட்சியாளர்கள்ட்ட அப்படி சொல்ல சொன்னாங்கன்னு சொல்லி ஒரு அறிக்கையை விடுங்களா பார்ப்போம். சும்மா வாய்க்கு வந்தபடி பேசுறீங்க. இதெல்லாம் சினிமா டயலாகா இல்ல கரூர்ல எடுத்த சினிமாவா? முதல்ல திருந்துங்க, பொய் சொல்றதை நிறுத்துங்க. கேளுங்க, நீங்களே ஒரு இது பண்ணுங்க. ஏன் இவ்வளவு காலமா விசாரிக்கிறீங்களே, ஏன் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணன்னு கேளுங்க சிபிஐ. சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணா அப்ப தெரியும் உங்களை பத்தி யாருன்ட்டு. உங்களுக்கு ஆதரவா அவங்க பண்ணாங்களா கூட நாங்க கண்டுபிடிச்சிருவோம். ஏன்னா எல்லாமே இங்க வந்துட்டு கண்ணுக்கு முன்னாடி நடந்த விடயங்கள் தான். அதனால விஜய் அவர்களே, உங்களுடைய கரூர் நாடகம் இன்னமும் தொடருது. பார்ப்போம் முடிவு எப்படி போகுதுன்னு பார்ப்போம். மீண்டும் சந்திப்பு தொடர்களே. நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.